நீங்கள் வந்து உங்கள் சிடிசி பேஸ் பண்ணி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்கன்னா பொறுமையாக கூட எடுங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இந்த மூணுமே நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தையும் காலி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கி போட்டுரு, இல்லை இடம் வாங்கி போடு, பணத்தை செலவு பண்ணாத. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்றைக்கும் காமன் மேன் எல்லாருக்கும் புரிகிற விஷயம்னா ஒன்று தங்கம் இல்லை வீடு. மார்க்கெட் கண்டிஷனால் ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். அதே பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ மேபி 15% தான் தரலாம். அதனால் அது ஃபஸ்ட்டுன்னு கிடையாது. HDFCயும் அண்ட் ICICI இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். அதுவும் HDFCயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப் ஓரியன்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கேட்டகரைசேஷன் ரீகேட்டகரைசேஷன் ஆன பிறகு இது பியூர் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டாக இருக்குது. ரோலிங் 3 இயர்ஸில் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்கீம் மேபி HDFC, டாட்டாவில் இருக்குது, ஆக்சிஸில் இருக்குது, ICICIயில் இருக்குது, எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லையுமே வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்ன்ற கேட்டகரி இருக்குது. இது வந்து 3 to 5 இயர்ஸில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆரம்பிக்கும் போதே நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கால் ஒருத்தர் பேசும்போது கேட்டது வந்து, சார் எனக்கு வந்து 32 வயசு ஆகுது, நான் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் பண்ணது கரெக்டானு தெரியல, NFOஸில் போட்டிருக்கேன், சில NFOஸ் லாஸில் இருக்குது, ஆல்ரெடி ஒரு 5-6 மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டேன், ஒரு சைஸபிள் அமௌண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் இது வந்து 32 வயசுக்கு அப்புறமா நீங்கள் யோசிக்கிறத விட 24-25 வயசு, அதாவது வேலைக்கு சேர்ந்து ஒரு 2-3 இயர்ஸில் பொறுமையாக யோசிச்சு பிளான் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கான மேரேஜ், ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஃபினான்ஷியல் கோல்னால் ஒரு கல்யாணம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் சார்ந்தவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் யோசிக்கவே மாட்டாங்க எல்லாரும். பட் இப்போவே யோசிச்சா என்ன லாபம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சார் எடுத்தோடனே எதுக்கு மேரேஜ் அப்படின்னும் போது ஒன்று கார் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும். அதுக்கு அடுத்த பெரிய ஃபினான்ஷியல் கோல்னால் திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஒரு 30 வயசுக்குள்ளே கல்யாணம், ஒரு 24-25 வயசோ இல்லை 22-23 வயசில் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண ஆரம்பித்து பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போது SIPன்றது வந்து வெறும் நான் இப்போ போட்டால் எனக்கு குயிக் ரிட்டர்ன்ஸ் வருமா 1 இயரில் 2 இயரில் அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போன 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எங்கே போட்டிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு 20%க்கு மேலே ரிட்டர்ன்ஸு. அந்த டைம் பீரியட் லான்ச் ஆன NFOs எல்லாமே மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, எல்லா ஃபண்டுமே ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது, சார் நான் 5 ஃபண்டு போட்டிருக்கேன், இன்னொரு 5 ஃபண்டு போடணும், அந்த ஃபண்டும் அடுத்த 2-3 இயர்ஸில் வந்து எனக்கு 30% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, 40% கிடைக்குமா, ஏன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு லாஸ்ட் 1 இயராக நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வருமானு தெரியாது, நெக்ஸ்ட் 1 இயர் கூட வருமானு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டு அடுத்த 3 to 5 இயர்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றலாம். மார்க்கெட் கண்டிஷனால் ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். அதே பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ மேபி 15% தான் தரலாம். அதனால் அது ஃபஸ்ட்டுன்னு கிடையாது. பியர் கம்பேரிசன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். சரி, 25 வயசில் அப்படின்னு எடுத்துக்கும் போது அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எந்த ஃபண்டில் போடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், ஏன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் டைம்லைன், ஏன்னா ஃபிக்ஸடாக 5 இயர்ஸில் தான் மேரேஜுன்னு கிடையாது, எப்போனா இருக்கலாம். அப்படின்னும் போது 3 to 5 இயர்ஸ் டைம்லைனில் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற உங்கள் லைஃப் சுச்சுவேஷன், இது வந்து காமனாக பேசுகிறோம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படின்னும் போது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா அது ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் கேட்டகரி, காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட் இருக்குது. டெட் வந்து ஒரு 35% அண்ட் ஈக்விட்டி 65% இந்த கேட்டகரி. ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். இதை டைனமிக் அசெட் அலோகேஷன்னு சொல்லுவாங்க. சில ஃபண்ட் ஹவுசஸில் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இருக்கும், சில இதில் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம HDFCயும் அண்ட் ICICI இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். அதுவும் HDFCயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப் ஓரியன்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ரீகேட்டகரைசேஷன் ஆன பிறகு இது பியூர் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டாக இருக்குது. பட் அப்பயுமே லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸும் சரி, லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸும் சரி, இந்த கேட்டகரியில் ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் வச்சு நான் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ தான் பேசணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது ரோலிங் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டாலே 10 to 12% அப்படின்னு தான் எடுப்போம்.
இதை விட அதிகமாக கொடுத்ததுன்னா ஹெச்டிஎஃப்சியில் சொல்லலாம். ஐசிஐசிஐ அரௌண்ட் 10 to 12% ரேஞ்சில் இருக்குது லாங் டேர்மில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது. சரி 5 years பெர்ஸ்பெக்டிவில் பேஸ்ட் ஆன், அதுவும் இது ஈக்விட்டி டெட் ரெண்டுமே இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படின்றதுனால மோஸ்ட்லி லார்ஜ் கேப் எடுக்கலாம், மிட் கேப், ஸ்மால் கேப் எடுக்கலாம், பேஸ்ட் ஆன் அந்த ஃபண்ட் மேனேஜரோட கால் தான். ஸோ இப்போ ஸ்மால் கேப் எடுத்தால் குயிக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், லார்ஜ் கேப் இருந்தால் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதுன்ற இதில், ஏன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்னும் போது 10 to 12% அந்த பெஞ்ச்மார்க் தாண்டி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து மேபி அப்பப்போ வர முடியும் அப்படின்றதுனால ரோலிங் 3 yearsல ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்கீம் மேபி ஹெச்டிஎஃப்சி, டாட்டாவில் இருக்குது, ஆக்சிஸில் இருக்குது, ஐசிஐசிஐயில் இருக்குது, எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லையுமே வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்ன்ற கேட்டகரி இருக்குது. இது வந்து 3 to 5 yearsல திருமணம்னு பேசுகிறோம். பட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் 5 yearsக்குள்ளே ஒரு கார் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லைனா லோன் அடைக்க போகிறீங்க, இல்லை ஹோம் லோன் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஃபினான்ஷியல் கோலாக இருந்தாலும் இந்த டைம் பீரியடுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டு சஜஸ்ட் பண்ண காரணம் வந்து லாஸ்ட் 10-15 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுனால நீங்களும் போய் அனலைஸ் பண்ணலாம். மற்ற முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் வந்து வெறும் லாஸ்ட் 3 years, 5 years, 1 year ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதா அப்படின்றத பேஸ்ட் ஆன் நம்ம எவ்வளோ வருஷமாக இந்த ஃபண்ட் இருக்குது, ரோலிங் 3 years ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த ரோலிங் 3 years ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. முக்கியமாக நான் ரெஃபர் பண்ணுறது வந்து advisorcoach.com. இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரிசர்ச் பர்ஸ்பெக்டிவ். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சியாக இருந்தாலும் சரி, ஸ்கீமாக இருந்தாலும் சரி, கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இவங்களோட வெப்சைட்டில் போய் எம்எஃப் ரிசர்ச் இருக்கும். அங்கே போனீங்கன்னா எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 years, 5 years, 1 year எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் எவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணணுமோ பண்ண முடியும். அண்ட் ரோலிங் 3 years ரிட்டர்ன்ஸ், பெஞ்ச்மார்க் கம்பேரிசன், கோல்டு வெஸ் எஃப்டி கம்பேரிசன், லம்சம் போட்டால் பெஸ்ட்டாக, எஸ்ஐபி போட்டால் பெஸ்ட்டாக, இந்த மாதிரி எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டகரியும் பார்க்கலாம். சரி 10 yearsல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 24-25 வயசுனும் போது வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வீடு வாங்க போகிறீங்கனாலும் சரி, இல்லைனா கண்டிப்பாக உங்கள் சிடிசி சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது வீட்டில், அது நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, உடனே வீட்டில் சொல்ல வேண்டியது ஒரு வீடு வாங்கி போட்டுரு, இல்லை இடம் வாங்கி போடு, பணத்தை செலவு பண்ணாத. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்றைக்கும் காமன் மேன் எல்லாருக்கும் புரிகிற விஷயம்னா ஒன்று தங்கம் இல்லை வீடு. ஸோ தங்கம் வந்து திருமணத்துக்கு வீட்டில் பெரியவங்க சேர்த்து வச்சுருக்கலாம், இல்லை கேஷாக கொடுத்துருன்னு சொல்லுவாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. வீடுன்னும் போது பணம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களை வந்து எவ்வளோ குயிக்காக வீடு வாங்க வைக்க முடியுமோ பிளான் பண்ணுவாங்க. ஸோ 10 yearsக்கு வந்து பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நார்மல் எஸ்ஐபி 1000 rupeesனு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 yearsல வந்து 2 to 3 times, அதை விட அதிகமாகவே லாஸ்ட் 10 yearsல கொடுத்துருக்கு பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். நம்ம 2 to 3 times அதை விட அதிகமாக கம்பேர் பண்ணால் 2.5 timesனு வச்சுக்கலாம். ஒரு 10,000 எஸ்ஐபி போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட மதிப்பு வந்து அட்லீஸ்ட் 30+ lakhs இருக்கும். சரி, இது வந்து என்ன அட்வான்டேஜ், நீங்கள் வந்து ஒன்று ஸ்டெப்பப் எஸ்ஐபியை போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகவே பணம் அக்யூமுலேட் ஆகும். இல்லை நீங்கள் அப்பப்போ பணம் இதுக்காக வீட்டுக்காகன்னும் போது ஒரு 2 to 3 years ஒன்ஸ் அடிஷ்னல் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 30ன்றது மேபி 1 crore கூட அடுத்த 10 yearsல உங்களால் அக்யூமுலேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 10 years கழித்து வீடு வந்து ஃபுல்லாக டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு பை பண்ண முடியுமானா, அதை வந்து ஒரு கால்குலேஷனில் இப்போ எவ்வளோ இருக்குது வீடு மதிப்பு, ஒரு 60 லட்ச ரூபா வீடு வாங்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் 10 yearsல கண்டிப்பாக அது ஒரு 1 to 1.5 crores ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும். இன்னொன்று ஃப்யூச்சரில் இஎம்ஐ குறையும், அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அப்போ போய் ஒரு கோடிக்கு நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு பதில் மேபி ஒரு 30-40 lakhs லோன் எடுத்திங்கன்னா உங்களோட சேலரிக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் லோன் இஎம்ஐ கால்குலேஷன், அதாவது உங்கள் சேலரியில் ஒரு 35 to 40% தான் இஎம்ஐ இருக்கணும் போது கண்டிப்பாக ஒரு 35 வயசில் வந்து இது ஒரு வீடு வாங்குறது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. அப்போ வந்து ஒரு 2 BHKக்கு பதில் உங்களால் ஒரு 3 BHKவோ இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய லக்ஸரி ஹோமாவோ வாங்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கும். இல்லை உங்கள் வீடு வாங்குகிற பாயிண்ட்டை வந்து தள்ளி கூட போடுவீங்க. சரி 10 yearsல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இல்லைனா வந்து ஒரு மல்டி அசெட் அலோகேஷன் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15% அண்ட் அபவ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்குமே வந்து லாஸ்ட் 10 years ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி ஆர் மல்டி கேப் கூட போகலாம். இது ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் இது எல்லாமே இருக்கும். மல்டி கேப்னும் போது ஃபிக்ஸட் 25% இருக்கும், இன்னொரு 25% பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன், ஃபண்ட் மேனேஜர் கால். ஃப்ளெக்ஸிங்கும் போது
25-50% ஏதாவது ஒரு கேட்டகரியில் எவ்வளோ வேணால் போகலாம் அண்ட் காம்பினேஷன் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றது ஃப்ளெக்ஸி கேப். ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் ஃபண்ட் மேனேஜரோட கால். ஸோ இதுலேயுமே வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டும் 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரீகேட்டகரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேட்டகரி ஸ்கீம்ஸ் வந்ததுனால சில ஸ்கீம்ஸ் வந்து அவங்களோட ஓல்டு ஸ்கீமை வந்து ஃப்ளெக்ஸி கேப்பை மாற்றிட்டாங்க. சில ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணுது. நிறைய ஏஎம்சிஸ் ஃப்ரெஷ்ஷாக லாஸ்ட் 5 இயர்ஸில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ தான் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். பட் அந்த ஏஎம்சியில் அந்த ஸ்கீமை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் மேனேஜ் பண்ணுறாரா, அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் ரோலிங் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இது வந்து மேபி 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டைம் லைனில் மேபி பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டியும் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு 14-15%க்கு மேலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கேட்டகரியில் இருக்குது. சரி, இது வீடு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் 10 இயர்ஸில் மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் 10 இயர்ஸில் வந்து உங்கள் பசங்க வந்து காலேஜ் போகிறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணலாம். ஆர் 10 இயர்ஸில் கார் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ், ஆர் வெக்கேஷன் போகிறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 10 இயர்ஸ்னும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் லைன்லேருந்து 10 இயர்ஸில் என்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு தோராயமாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட். ஒரு 25 வயசில் நான் எதுக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கணும், 50 வயசு வரைக்கும் நான் வாழ்வேனா, இருக்கிறத சம்பாரித்து செலவு பண்ணால் கரெக்டு, மேபி கல்யாணத்துக்கு இல்லைனா வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறேனே அப்படின்றத விட நீங்கள் வெறும் ஒரு 2000-3000 ருபீஸ் எஸ்ஐபி அப்படின்னும் போது உங்கள் இன்கம்க்கு இது பெரிய அமௌண்ட்டாக இல்லைனா இப்போவே, ஏன்னா உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, மேரேஜோ இல்லைனா இமீடியட் 5-6 இயர்ஸை தாண்டி யோசிக்க மாட்டீங்க. அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 2000 ஒரு டாப் அப்போடு ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக 1 crore and above ஒரு 50 வயசில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏன்னா நான் லாஸ்ட் 10-11 இயர்ஸில் பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது 1000 எஸ்ஐபி 2000 ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 5000 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2000 எஸ்ஐபி டாப்அப் ஆரம்பிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒன்ஸ் இன்னொரு 2000 5,000 ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு 40 வயசுக்கு மேலே யோசிக்கிறத விட இப்போதுலேருந்து அண்ட் ஒரு பணம் அலோகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதை பிரேக் பண்ணக்கூடாது. நடுவில் வந்து வீட்டில் கேட்குறாங்க அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறது. இதே ஏஜில் நீங்கள் வந்து உங்கள் சிடிசி பேஸ் பண்ணி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்கன்னா பொறுமையாக கூட எடுங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இந்த மூணுமே நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தையும் காலி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு சொல்லலாம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ். நான் இல்லாட்டி என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு இல்லை என் ஃபினான்ஷியல் கோல் ஒரு பெரிய பணமாக என் ஃபேமிலிக்கு நான் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹெல்த் வந்து ஆஃபீஸில் இருக்குது, பட் நீங்கள் ஒரு பேப்பர் போட்டுட்டு ஒரு 3 months ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை 1 month டைமில் எதாவது ஆச்சுன்னா அப்போ பெரிய அந்த செலவுகளும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம்லைனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வெளியில் ஆல்ரெடி கம்பெனியில் 3-5 lakhs வித் கோ பேமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ வெளியில் மினிமம் ஒரு 5 lakhs வச்சுக்கோங்க. அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி 25-30 ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஒரு 10 lakhsக்குலாம் வந்து 1,000-2,000 rupees தான் ஆகும். ஸோ அது ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் ஹாலிடேஸ் வேணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த கம்பெனியே ரைடர் ஆட் பண்ணியிருந்தா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கொடுக்குற கம்பெனிஸே வந்து வீக்லி அலவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லாமே கம்பைண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 25 இயர்ஸில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலும் மேனேஜ் பண்ண முடியும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலும் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அங்கேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு, ஏன்னா எல்லாமே இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறோம் எக்கனாமிக் வைஸ். இந்தியா ஆஸ் எக்கனாமி அண்ட் இண்டிவிஜுவலி அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானிங் தேவை. ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் மிடில் கிளாஸோட இன்கம் வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு அண்ட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது லாஸ்ட் 6 months வந்து இந்தியா டுடேயில் ரிப்போர்ட்ஸ் மாற்றி போன ஜானில் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 10 days முன்னாடி இன்னொரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஏன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே டீல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், பணமே இல்லை நான் எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வரீங்க அண்ட் 2-3 இயர்ஸில் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பிரதர்ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எங்கேயுமே கொடுக்குறதும் கிடையாது.
சீனியர்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்றத தேவையை சொல்லுங்கள். அண்ட் நாட் ஓன்லி இந்த ஏஜ் குரூப், இதை பார்க்கும்போது எனக்கு 35 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சு நான் இன்னும் எதுவுமே பண்ணல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பயப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்களும் இப்போவே பிளான் பண்ண முடியும். அண்ட் ஏன்னா 40 வயசில் ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு சார் ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த ஏஜ் வந்து ஒரு பெரிய பார் கிடையாது. எப்போ நமக்கு தெரியுது நம்ம வந்து இப்போவே முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னமும் டிலே பண்ணக்கூடாதுன்னு தோணுதோ உடனே நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.